அமருதீன் ஒரு முட்டா பீஸு, பார்வதி ஒரு திருந்தாத கேஸு அப்படிங்கிறது இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்னுடைய முடிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது கமருதீனுக்கே புத்தி வந்து ஒரு விஷயத்த சொல்ல வராப்பில் பார்வதி கிட்ட, ஓகே நம்ம பண்ணுறது தப்பு தான் போல், அது பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது போல், வெளியில் எல்லாமே காட்டுறாங்க போல் இருக்குது, அவங்க லிட்டரெலாம் கொஞ்சம் பயந்துட்டான், காட்டுறாங்க போல் இருக்குது, நம்ம இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவனாக உணர்ந்து போயிட்டு என்ன பண்ணுறான், பார்வதி கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். பார்வதி, இனிமேல் நம்ம பேசிக்க வேணாம், நம்ம வெளியில் போயிட்டு பேசிக்கலாம், நம்ம பண்ணுறது வந்து தப்பு தான் அப்படின்னு எனக்கே தோணுது, ஸோ இது வந்து கண்டினியூ பண்ண வேணாம், இது வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது போல் இருக்குது, அதனால் வேணாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, ஒரு பையன் வந்து சொல்கிறானே, நம்ம வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம். அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் கடுமையான ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டு அவர் கொடுக்காம அப்படியே வந்து நாய்க்குட்டியை தடவுற மாதிரி தடவி கொடுத்துட்டு போனதனுடைய விளைவு பார்வதி வந்து அந்த இடத்துல என்ன தெரியுமா கேட்டாங்க, இல்லை நம்ம வந்து கப்புலாக சேர்ந்து ஆடுற மாதிரி எனக்கு வந்து தோணுது, இது வந்து ஒரு விதமாக இந்த லவ் கேம் மாதிரி இருக்குது, அதனால் வேணாம் அப்படின்னு கமருதீன் சொல்கிறான். பரவாயில்ல, அவன் இவ்வளோ யோசிச்சிருக்கானே சொல்கிறான். இந்த பீடை என்ன சொல்லுது, அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்களா, நம்ம கப்புலாக ஆடுறோம், சேர்ந்து இது பண்ணுறோம், லவ் கண்டென்ட் அந்த மாதிரி எதனா சொன்னாங்களா, மைக்கு மட்டும்தானே பேசினாங்க, நீ ஏன்டா இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிற, நம்ம பண்ணுறது எதுவுமே நம்ம கேம் அஃபெக்ட் பண்ணலடா, அப்புறம் ஏன்டா, அதாவது இவன் விட்டாலும் சிரிக்குமாவா இவ விட மாட்டா போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவனே விலகி போகிறான்னு சொன்னாலும் பார்வதி விட மாட்டான். அவன் என்ன சொல்கிறான், ஃபைனல்ஸ் வரைக்கும் நம்ம பேச வேணாம், முடிச்சுட்டு நம்ம வெளில போய் பேசிக்கலாம், இது வந்து அஃபெக்ட், அவனே ஏதோ யோசிச்சு வந்து சொல்கிறான். இப்போ அவன் அந்த மாதிரி சொன்னால் கூட அவன் அந்த மாதிரி இருக்க போகிறது கிடையாது, அவனால் இருக்கவும் முடியாது. ஏன்னா ருசி கண்ட பூனை வந்து மீண்டும் மீண்டும் ருசி பார்க்கத்தான் அதுக்கு தோணுமே தவிர்த்து அது விடாது. நேற்று ருசி பார்த்துட்டாங்க ஆக்டிவிட்டி ஏரியாவில், அங்கே தான் ருசி பார்த்தாங்களா இல்லை ஸ்மோக்கிங் ரூமில் டீ கடையில் நினச்சான்னு தெரில, பார்த்தாச்சு. பார்த்தவனுக்கு எப்பயுமே அங்கே போக தான் செய்யும், இருந்தாலும் சொல்கிறான், அட்லீஸ்ட் சொல்கிறான். ஆனால் நம்ம காமக்கா பார்வதி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பார் எனக்கு வந்து இதெல்லாம் வேலைக்காகாது, இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து ஒன்று பேசக்கூடாதுன்னா எப்பயுமே பேச வேணாம், நீ வெளியில் போய் பேசிக்கலாம், ஃபைனல்ஸ் வரைக்கும் பேச வேணாம், இதெல்லாம் தேவையில்லை, எப்பயுமே பேசிக்க வேணாம். ஸோ அது வந்து ஒன்று பேசுனா பேசி இருந்தீங்கன்னா இல்லைன்னா எப்பயுமே பேசிக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து நீ என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்படியா அவ்வளோ ஏங்க, உலகம் ரொம்ப பெருசு, வாழ்க்கை ரொம்ப சிறுசு. தனுஷ்னுடைய ஒரு பாட்டு இருக்குது, இந்த கடலில் மீனா இல்லை அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது. கமருதனுக்கும் பார்வதிக்கும் செட் ஆகலை அப்படின்னா கமருதனுக்கு வேறு ஏதாச்சும் பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்வதிக்கும் வேறு ஏதாச்சும் பையன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமருதனே விட்டு விலகிறன்னும் போது இந்த பார்வதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னமோ இந்த உலகம் அழிஞ்சிட்ட மாதிரியும், இவங்க ஆதாம் மாதிரியும், அவர் என்னமோ ஏவாள் மாதிரியும், இவர் ஆதாம் மாதிரியும், பார்வதி என்னமோ ஏவாள் மாதிரியும், இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ஆண்மகன் தான் மிச்சம் இருக்கான், அதுதான் கமருதீன் அப்படின்னு பார்வதி நினச்சிக்கிட்டு அவனை வந்து ஒரு ஆணழகனாக நினச்சிக்கிட்டு இவருக்கு பார்வதி வந்து உலகழகி, பார்வதிக்கு கமருதீன் வந்து உலக அழகன், கடைசி மனிதன் கடைசி ஆண்மகன் வந்து கமருதான் இருக்கான், அதனால் அவனை விட முடியாது அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு பார்வதி பேசுகிறாங்க. இந்த பார், இந்த மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட ஏங்க, அவன் போனால் போயிட்டு போகிறாங்க, வெளில போனீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் கிடைக்க தான் போகிறாங்க, எனக்கு புரியலையே, அப்படி என்னடா ஆளுது ரெண்டு பேர்கிட்டையும், சீரியஸாக இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இருந்தாலும் இவங்க பண்ணுறது போகிறவனை போவிட மாட்டுறாங்கங்க. இதனால் நம்ம கேம், அவங்க சொல்கிற ரீசன் பாருங்கள், நம்ம கேம் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகலை, இந்த ஒரு திமிரு தாங்க பார்வதிக்கு, அதை பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் பார்வதி இவ்வளவு தெனாவட்டாக அதை பண்ணுறாங்க. எப்பா இந்த ஷோக்கு தேவை என்ன, நான் கேம் ஆடணும், கண்டென்ட் கொடுக்கணும், நான் அதை கொடுக்குறேன், அதை தாண்டி நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்லாம் எவனுமே கேட்கக்கூடாது, அதை கேட்குறதுக்கு எவனுமே ரைட்ஸ் கிடையாது, அந்த ஒரு மென்டாலிட்டி பார்வதிக்கு. என்ன அதனால தான் அவங்க வாயிலிருந்து வருது, என்னால் என் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த வீட்டுக்குள்ளே,
என்னால் என்னோடய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த வீட்டுக்குள்ளே. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ரொமான்டிக்கான விஷயமாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லுது. அப்படின்னா அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டேன். உலகத்திலே ஒரே ஒரு ஆண்மகன் தான் இருக்கானா, இல்லை இதோட இந்த நிகழ்ச்சியோட இந்த உலகமே அழிய போகுதா? ஜனவரி 15ஓட உலகம் அழிய போகுதா? அந்த மாதிரி எதனா நியூஸ் சொல்லிட்டாங்களா? பிக் பாஸ் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் கால் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் செத்துருவீங்களா? அதனால் இருக்கிற வரைக்கும் நான் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன காரணம் தெரியுமா? நம்ம சேது சார் தான். சேது சார் என்ன பண்ணிட்டாரு, கேட்க வேண்டியவங்கள செய்ய வேண்டியவங்கள செய்யாமல் வேடிக்கை பார்த்தவங்கள செஞ்சு விட்டார். ஏங்க, ஒட்டுமொத்த வீட்டுக்குமே பால் முட்டை இதையெல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கே அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லை. நீங்களே உங்கள் வாயால் சொல்கிறீங்க, ஏன் ரவை கஞ்சி சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தவங்க தானே நீங்கள், முட்டை பால் இல்லாமல் இருக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்கன்னு நீங்களே தான் சொன்னீங்க. அப்போது மொத்த வீடுமே பாதிக்கப்பட்டதுக்கே அவங்களுக்கு வருத்தம் இல்லை அப்படின்னா, நீங்கள் என்னமோ அவங்களோட நண்பர்களை திட்டினா அவங்க திருந்திருவாங்கன்னு நினச்சி நீங்கள் அவங்கள போட்டு திட்டினா திருந்துற கேஸாக இதெல்லாம்? நல்லபடியாக நீங்கள் ஒரு தண்டனையை கொடுத்துருந்தால், பார்வதி கமருது இந்த மாதிரி போய் சொல்லும் பொழுது ஓகே இது எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு, சேனலுக்கு இது பிடிக்கல, இது நம்ம பண்ணுறது நிஜமாவே தப்பு தான், ஸோ அதனால் சேனல் நம்ம மேலே ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வருமா? நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவங்கள மயக்க கழட்டி உட்கார சொல்லிட்டு ஓரமாக உட்கார வச்சுட்டு மற்றவங்க எல்லாரையும் நீங்கள் கேள்வி கேட்டு மற்றவங்கள எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சரி நம்மளை எதுவும் கேட்கல அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு தாட்டு தானே பார்வதிக்கு இருக்குது. அதனால தான் அந்த வாயில் அந்த வார்த்தை வருது. நம்ம அந்த மாதிரி எதனா சொன்னாங்களா என்ன? நீங்கள் லவ் கண்டென்ட் பண்ணக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது, ஒன்றா சுற்றக்கூடாது, அந்த மாதிரி எதனா சொன்னாங்களா என்ன? இதனால் நம்ம கேம் எங்கேயுமே பாதிக்கலையே அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். இவர் எதை சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கணும். ஏங்க, இது ஒரு தமிழ் ஷோ, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி. இதை இத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்க, இத்தனை குழந்தைகள் பார்க்குறாங்க, இத்தனை பெண்கள் பார்க்குறாங்க, இத்தனை ஆண்கள் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஷோக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, பண்பாடு இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் மதித்து தாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி 18+ இந்த ஷோவை மாற்றுறீங்க, சொல்ல முடியாதா? ஏன் சொல்லலை கேட்டால் அவங்களுக்கே தெரியும். அவங்க குழந்தைகள் கிடையாது, அவங்க குழந்தைகள் கிடையாது, மற்றவங்கள மட்டும் கண்ணாப்பினா திட்டுவோன்னா அது எப்படி? அவ்வளவு சொல்லியும் அவ்வளவு பேசியும் கடைசியில் பார்வதி என்ன பண்ணுறா, கமருதீன் போகிறான்னு சொன்னாலும் போக விட மாட்டா. நீ போனால் ஒரேடியாக மிரட்டுறது, பிளாக்மெயில், இதுக்கு பேர் தான். நீ போனால் ஒரேடியாக போயிரு, அதோட என் பக்கம் வந்துடாத. என்னாலலாம் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, எனக்கு அரிப்புனா அரிப்பு தான், நான் சொரிஞ்சிக்கினே தான் இருப்பேன், இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா எப்பயுமே வராத போயிரு அப்படின்னு மிரட்டுறாங்க. அவனும் சரி ஓகே எனக்கு பரவாயில்ல நான் போகிறேன், ஏதா இருந்தாலும் இப்போ எஃப்ஜே அந்த விதத்தில் எஃப்ஜேவை பாராட்டலாம். எஃப்ஜே ஒரு முடிவு எடுத்தான்ல, எதுவாக இருந்தாலும் நான் வெளில போய் பேசிக்கிறேன், இஷ்டம் இருந்தால் பேசி, இல்லைன்னா விட்டுருன்னு சொன்னால, அந்த மாதிரி ஒரு முடிவை கமருதுனால எடுக்க முடியல. ஏன்னா தான் சொன்னல, ருசி கண்ட பூனை, அதனால் விட்டு போக மனசு இல்லை. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால் வெக்கம் விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவர் உடம்புக்குள்ளே இருந்த அத்தனை காதலையும் கொட்டிட்டாப்புல பார்வதி மேலே. அதனால் அந்த காதலை விட்டு அவரால் போக முடியல, பேக் அடிக்க முடியல. கடைசியாக கமருதீன் என்ன சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு சரியா, நான் கொஞ்சம் யோசிக்கணும் சரியா, இப்போ இப்படி பேசிட்டு போகிறவன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு நைட்டு, அதாவது இன்றைக்கி நைட்டே ஆரம்பிச்சிருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு முடிஞ்சோடனே ரெண்டும் ஒன்றா சுற்றி தான் இருக்கும், ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து இருக்கும். ஆனால் நேற்றுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க, அவங்க மடியில் படுத்துக்கிட்டு இருந்தது, ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருந்து லேட்டாக வந்தது, எல்லாத்தையுமே சொன்னாங்க. சேதுபதி அதை பற்றிலாம் ஒரு வார்த்தை கூட கேட்கல. இந்த வீட்டுக்கு எதுக்கு ஏங்க, ஆதிரியே கேட்டீங்க உங்கள் கேம் தடமாறுதுன்னு சொன்னீங்க, வியானா கிட்ட சொன்னீங்க உங்கள் கேம் தடமாறுதுன்னு சொன்னீங்க, ஏன் அதையே கமருதீன் கிட்ட சொல்ல முடியல, ஏன் அதையே பார்வதி கிட்ட சொல்ல முடியல? என்னமோ ட்ரை பண்ணுறீங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது. கடைசியாக சொல்கிறது இதுதான், எவ்வளவு தான் ஒரு பையன் அவனே திருந்தி வெளியில் போகிறேன்னு சொன்னால் கூட நம்ம பீடை அவனை விடாமல் இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அண்ட் எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. சண்டே வியானா, சாட்டர்டே ரம்யா.
ஸோ இதான் அப்டேட்டு. நீங்கள் இப்போது இந்த கழுசடையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவன் போகிறேன்னு சொன்னால் போய் தொலைன்னு விடாமல் இப்படியெல்லாம் நான் சீரியஸாக பார்த்ததே இல்லைங்க பிக் பாஸ்க்குள்ளே. இந்த மாதிரியான கண்டஸ்டன்ட்லாம் மயக்க போடாமல் பேசினதுக்கே பல பேர் காரி துப்புனாங்க. இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் அவங்க 2 பேரும் ஒன்றா ஜல்சா பண்ணிட்டு வந்ததெல்லாம் என்ன பேச போகிறாங்கன்னு தெரில. சேனலுக்கு கொஞ்சம் கூட அவங்களோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படுதுன்ற ஒரு கவலையே இல்லை. மீடியா பவர் அதான். இன்றைக்கி ஒரு விஷயம் தப்பாக போகிறத நாளைக்கு அவங்க பாசிட்டிவாக மாற்றிடுவாங்க. அந்த பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீரியல் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேர்ள்ஸ் வந்து மயங்கிடுவாங்க சீரியலில். பாய்ஸ்க்கு அதெல்லாம் கவனிக்கிற நேரமே இல்லை. இன்றைக்கி திட்டுவோம், நாளைக்கு அப்படியே விட்டு போயிடுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.